வணக்கம் மக்களே, உங்க எல்லாத்தையும் நம்ம சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 1990ஆம் ஆண்டு பெரிய இடி மலை அனைத்திற்கும் நடுவுல ஒரு பிரசவ வார்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அங்க இருக்கிற அம்மா குடும்பமே இரட்டை பிள்ளைகள் அப்படின்னு பெரிய ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் இரட்டை பிள்ளைகள் என்பது 90களில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், மிகவும் அதிசயமான. அப்ப 2 குழந்தைகள், அதாவது 2 தலைகள் வெளியே வருது. மருத்துவர்கள் மிக ஆச்சரியத்தோட அங்க இருக்கிற செவிலியர்களோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா முழு உடலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உறைஞ்சு போய் நின்ன மருத்துவர்கள் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த குழந்தைகளுக்கு 2 தலைகள், ஒரே உடம்பு. வாங்க, அவங்க யாரு, இந்த நிகழ்வை முதல்ல இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தின 2 பெண்கள் யாரு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு ஆபி பிரிட்டனி அப்படிங்கிற 2 பெண்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகமாகறாங்க. ஒரே உடல், 2 மூளைகள், 4 கண்கள், 2 வாய், 2 இதயங்கள், அனைத்துமே 2. அவங்களோட கிட்னியை தவிர. கிட்னி மட்டும் 3 இருக்கு. இந்த நிகழ்வு பொதுவானதுதான். இந்த கோஜாயினிங் ட்வின்ஸ், நம்ம மாற்றான் படத்துல பார்த்த மாதிரி 2 தலைகள் கொண்ட ஒரு உடல், கோஜாயின்ட் ட்வின்ஸ். ஆனா இவங்க எப்படி வித்தியாசப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள ரொம்ப நாள். அப்ப நான் படிச்சப்ப இவங்களோட நிகழ்வுக்கு மிகப்பெரிய காரணம் டைஸ்பாலிக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான உடல் அமைப்பு அந்த கோஜாயின்ட் ட்வின்ஸ்குள்ள நடக்கிற நிகழ்வு தான் இது. இது எப்படி பிரித்து பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பகுதிகளும் 2 இருக்கும், ஆனா கிட்னி மட்டும் 3 இருக்கு. இந்த நிகழ்வு மூலமாக இது வித்தியாசமான ஒரு செயல்பாடா பார்க்கப்படுது. ஆனா இந்த இவங்களோட வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபி பிரிட்டனி இருவருமே வித்தியாசமான குணங்களையும் வித்தியாசமான செயல்பாடுகளையும் வித்தியாசமான சுவை அமைப்புகளையும் வித்தியாசமான எதிர்பார்ப்புகளையும் கொண்டவங்க. எப்படின்னா, ஆபி மிகவும் தைரியமா பேசக்கூடிய ஒரு பெண், அதே நேரத்துல பிரிட்டனி மிகவும் அமைதியான பெண். வெஸ்டர்ன் கல்லூரியில இருவருமே ஆசிரியர் பணிக்காக படிச்சு முடிச்சு ஆசிரியரா இப்போ வரைக்கும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க 35 வயதுல. இந்த 35 வருட காலம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில நமக்கெல்லாம் ஒரு பொருளை கத்துக்கிறது, ஒரு படிப்பை கத்துக்கிறது தான் வாழ்க்கையா இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு தங்களோட எப்படி இருவரும் ஒன்றாக வாழ்வு, லிவ் அண்டர் கோஆர்டினேஷன், இருவரும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பகுதிகளுக்கு செல்றாங்க. இதுல பெரும்பாலும் பிரிட்டனி தான் பாத்தீங்கன்னா தன்னோட தங்கைக்காக, ஆபிக்காக விட்டு கொடுத்திருக்காங்க. இப்படி வாழ்க்கை போக போக இவங்க 35 வருடங்களாக வாழ்ந்த நடைமுறை பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபியும் நடக்கணும்னு ஆசைப்படணும், பிரிட்டனியும் நடக்கணும்னு ஆசைப்படணும். அப்பதான் 2 கால்களுமே நடக்க ஆரம்பிக்க முடியும். காரணம், நம்மளோட மூளையில இடது வலது மூளைகள் 2மே பேசுறதுக்கு நடுவுல ஒரு பாலம், அந்த பாலம் மட்டும் சரியா இருந்தா நம்மளோட செயல்பாடுகள் 2 நேரத்திலையும் ஒன்றா பண்ண முடியும். ஆனா இங்க 4 மூளை, இந்த 4 மூளை பகுதிகளும் 2 ஒருத்தர் கட்டுப்படுத்துறாங்க, 2 இன்னொருத்தர் கட்டுப்படுத்துறாங்க. வலது பக்கத்தை ஆபி கட்டுப்படுத்துறாங்க, இடது பக்கத்தை பிரிட்டனி கட்டுப்படுத்துறாங்க. இருவருமே தன்னோட வாழ்க்கையில வித்தியாசமான அமைப்புகள் கொண்டவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் தனக்காக விட்டு கொடுத்து தங்களோட செயல்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இருவரும் இப்போ அந்த பழக்கத்துக்கு உட்படுத்தி இருவருமே தங்களோட வேலைகளை சரியா செஞ்சுட்டு வராங்க. 35 வருடங்கள் ஓடிச்சு. அதே நேரத்துல ஆபி ஜாஷ் அப்படிங்கிற ஒரு செவிலியரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப 2 பேரும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கையில பல்வேறு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த ஆபி பிரிட்டனியோட கல்யாண வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாகுது. அவங்களுக்குள்ள இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையை பத்தி கேலி கிண்டல் பண்ணவங்க தான் அதிகமான மக்கள். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பல்வேறு பேர் கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. இதை பத்தி அவங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் நேரலையில அவங்ககிட்ட கேட்கிறப்ப, we are too busy in living அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர்களும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, கேலியாக்குற மனிதர்களும் நமக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கையில் இன்னும் உயிரோடு இருக்கிற அல்லது இறந்து நமக்கு தெரியாத மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொருவரோட வாழ்க்கை வரலாறோட உங்களை சந்திக்கிறேன்.